பேசுறதுக்கு அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நாம அழகா பேசினா நம்ம கூட யாருமே பேசுவாங்க. கரெக்ட் தானேங்க? அதாவது நாம எதை பேசுறோம்ன்றது நம்மளோட முடிவு. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கலாம். ஆனா கேட்கறது அப்படி கிடையாதுங்க. காது எப்பவும் ஏதாவது கேட்டுட்டே தான் இருக்கும். நல்லது கெட்டது பொய் உண்மை இதெல்லாம் அதுக்கு தெரியாது. நம்ம கண்ட்ரோல்லே இருக்காதுல்ல. சத்தம் எதனாலும் எல்லாத்தையும் நம்மளோட மூளைக்கு கொண்டு போயிடும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மள யோசிக்கவே வைக்கும். ஆனா வார்த்தை அப்படி கிடையாதுல்ல. அதை யோசித்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். ஆமாங்க, இங்க மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்ற டயலாக் தாங்க, நான் மனசுல பட்டதை சொல்லிடுவேன், ரொம்ப ஓப்பன் டைப் அப்படின்னு. சூப்பர், அப்படி இருக்கிறது ஓகே தாங்க. ஆனா எல்லா மொமெண்ட்லயும் அது சரியாகிடாதுல்ல. வார்த்தையை கொட்டுனா அள்ள முடியாதுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருன்னா அவரே யார்கிட்டயும் அந்த காலத்துல செம்மையா திட்டு வாங்கியிருப்பாருல்ல. ஒரு தடவை சொல்லி காயப்படுத்திட்டோம்னா அவ்வளவுதான். திரும்ப அதை நீங்க எப்படி சமாளிச்சாலும் மனசுல இருந்து எடுக்கவே முடியாது. மேபி ஒரு காலத்துல நாம விட்ட அந்த வார்த்தையே நமக்கு எதிராக வந்து நிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா வார்த்தை ஒரு ஆயுதம் மாதிரி. அதை காயப்படுத்துற கத்தியா இல்ல ஆபரேட் பண்ணி காப்பாத்துற கத்தியான்னு நாம தான் முடிவு பண்ணணும்.